கண்டிப்பாக பாலாஜி. குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி முறையான ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் 10,000க்கும் மேல் மதிப்புள்ள பொருட்கள் மற்றும் 50,000க்கும் மேல் ரொக்கமாக கொண்டு செல்லும் பணத்திற்கு உரிய ஆவணம் இல்லை என்றால் அதனை பறிமுதல் செய்யப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்படும். அதன்படி குறிப்பாக சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் 3 பறக்கும் படை என்ற விகிதத்தில் 48 பறக்கும் படைகளும் 3 நிலையான கண்காணிப்பு குழுக்கள் என்ற விகிதத்தில் 48 நிலையான கண்காணிப்பு குழுக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இக்குழுவினர் 3 சுழற்சியில் முறையாக பணியாற்றி வருகிறார்கள். அதன்படி நேற்றைய தினம் சென்னையில் தேர்தல் பறக்கும் படை நடத்திய சோதனையில் ரூபாய் 77 கோடி மதிப்பிலான தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சம்பவம் அசோக் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை அசோக் நகர் 11வது அவென்யூவில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக சென்ற ஒரு காரை நிறுத்தி சோதனை செய்த போது உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மொத்தம் 381 கிலோ எடையுடன் இந்த நகைகளின் மதிப்பு சுமார் 77 கோடி எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் இந்த நகைகள் சவுகார்பேட்டை பகுதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட நகைகள் அனைத்தும் நுங்கம்பாக்கம் வருமான வரித்துறை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. அங்கு அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் தொடர்ந்து தேர்தலை முன்னிட்டு கண்காணிப்பு பணியானது தீவிரமடைந்துள்ள நிலையில் இந்த பறிமுதல் சம்பவம் பெரும் தகவல் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாலாஜி.